இத்தனை வருஷமாக இந்த சைட்லாம் போயில ஃபுல்லாக பார்ப்போம் அந்த கம்மாயை. இந்த கம்மாய் பேர் கூனிக்கம்மா. சிவகங்கையிலேருந்து வடக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிர்க்க காஞ்சனகால் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது இந்த கூனிக்கம்மாய். இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கூனிக்கம்மாயில் வந்து ஃபுல்லாகவே கருவேல் மரம் தான். ஒரு ஆளுக்குள்ளே நுழைய முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. வேலிக்கத்தை இருந்தாலும் தண்ணி இருக்காது, அதுக்கு தான் வேலிக்கத்தானே காலியாக்குறாங்க. ஆதாளில் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். ஆதாளுங்கிற கம்மா உள்ளே எல்லாம் இருக்கும். அது வந்து பெரிய காடு மாதிரி. நாங்கள்லாம் பயந்துக்கிட்டே பக்கத்தில் சமூக விரோதிகள் வந்து மது அருந்தி விட்டு பாட்டில்களாக கிடக்கும். கரையெல்லாம் சுத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ கரையே இருக்காது. ஒரு ஆள் நடந்துக்குள்ளே போக முடியாது. இப்போ நான் நிற்கிற இடத்துல வந்து நானே வர முடியாது. அந்த கரைன்றது வந்து தரையோட தரையாக இருக்கும். ஒரு 2-3 பள்ளம் இந்த மாதிரி தான் இருக்கும். குளிக்க வைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் அங்கிட்டிருந்து வர சாக்கடை தண்ணி, கழிவு நீர் எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும். ப்ராப்பராகவே இருக்காது. சாதாரணமாக ஃபஸ்ட்டு அந்த முள் இதுகளப்பெல்லாம் இது ஒன்றாங்க. சரி சாதாரணமாக தான் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவேல் மரமே கண்ணுக்கு எட்டுற தூரம் வர கருவேல் மரத்தை ஃபுல்லாக இந்த இஎஃப்ஐலேருந்து அகற்றிட்டாங்க. சுற்றியில் வந்து கரை அமைச்சு நீட்டாக கரையிலே இப்போ 4 வீலர் போகக்கூடிய அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஆழமாக நல்லா நீட்டாக அந்த கம்மாயை வந்து தூர்வாரியிருக்காங்க. முதல் இருந்த கம்மாயே இல்லை. அது புதுசாக எப்படி கம்மா தூர்வாருனா கம்மாவாக உருவாக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கம்மாவாக இருக்குது. இப்போ நல்லா இருக்குது, கம்மாய் சூப்பராக இருக்குப்பா. எந்த பிரச்சனையும் இல்லை. மாதிரிலாம் கிடையாது. இறங்கவே பயப்படுவோங்க கம்மாயில். இப்போ நல்லா இருக்குது, நீட்டாக பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிமேல் இந்த எங்களுக்கு மட்டும் இல்லை, சிவகங்கை நகருக்கே வந்து இந்த நிலத்தடி நீர் வந்து கண்டிப்பாக இதனால் உயரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். பிறந்ததுலேருந்து அந்த கம்மா மட்டும்தான் இருக்குது. நாங்கள் மீன் பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமும் சரி, இனிமேலும் சரி, நம்ம வந்து கம்மாயை வந்து நம்ம பார்த்துக்குறோம்.